ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்ஜி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா அத்தோ வந்து பர்மா ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அத்தோவுக்கு தேவையான பொருள் என்னென்னா கொஞ்சமாக நூடுல்ஸு, ப்ளைன் நூடுல்ஸு, காஞ்ச மிளகா, வெங்காயம், மல்லி, கொத்தமல்லி இலை, பூண்டு, கொஞ்சமாக முட்டைக்கோசு, இது பேஜோ, புளி, பொட்டுக்கடலை, கொஞ்சோன்னு உப்பு தண்ணி. இதுதான் தேவையான பொருள். இப்போது இந்த மிளகாவை வறுத்து நுணுக்கிக்கலாம். அதே மாதிரி இந்த பொட்டுக்கல்லையும் வறுத்து நுணுக்கிக்கலாம். அப்புறம் வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும், பூண்டையும் வதக்கிக்கணும். நூடுல்ஸை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை எண்ணெய் செட்டில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகாவை எண்ணெய் செட்டில் போட்டாச்சு, அதை வறுத்துக்கலாம். மிளகா நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து இப்போது பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை லேசாக இப்போ வறுத்துக்கலாம். மிளகா, பொட்டுக்கடலை இதெல்லாம் தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொட்டுக்கடலையை லேசாக வறுத்தாச்சு, அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கிக்கலாம் தனித்தனியாக. வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, சூடு வந்துருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் பொன்னேரமாக. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு, அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை போட்டாச்சு எண்ணெயில். இப்போ அதை வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. இது தட்டுவடை. இது வந்து கடையிலே கிடைக்கும், ஆனால் நான் இதை வீட்டில் செஞ்சுக்கிட்டேன். மிளகாத்தூள் வறுத்து அரைச்சாச்சு, பொட்டுக்கல்லையை அரைச்சாச்சு, புளி கரைசல் கரைச்சி வச்சாச்சு, உப்பு தண்ணி. இப்போ இந்த நூடுல்ஸ் எடுத்து தண்ணி சூடு வந்தோன்னா போட்டுடலாம். ஒரு எண்ணெய் சட்டில் தண்ணி வச்சாச்சு, அது கொதி வந்தோன்னே போட்டுக்கலாம். தண்ணி சூடு வந்தோடனே நூடுல்ஸ் தூக்கி போட்டிருக்கேன். லேசாக உப்பு, லேசாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போது வேக வச்சு அந்த நூடுல்ஸை எடுத்தாச்சு. இப்போ அத்தோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது மேகி எடுத்து போட்டுக்கலாம். நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு எடுத்து போட்டாச்சு. அடுத்து வந்து முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ். அடுத்து நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம். அடுத்து மல்லி இலை, பொரிச்சு வச்ச வெங்காயம். அடுத்து பூண்டை போட்டாச்சு. கொஞ்சோன்னு அந்த பேஜோ தட்டுவடை. அத்தோவுக்கு தட்டுவடை போட்டால் தான் ருசியாக நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சோன்னு பொட்டுக்கடலை மாவை தூவி விட்டுக்கிறோம். இடித்து வச்ச மிளகா, அப்புறம் புளித்தண்ணி, லேசாக உப்பு தண்ணி. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா போட்டு பிசைஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அத்தோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. பாருங்கள், சுவையான அத்தோ ரெடி. இது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.